ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நைட்டு டின்னருக்கான ஒரு ரெசிபி தான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நாங்கள் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கிள்ளு வத்தல்னு ஒன்று சொல்லுவோம். அந்த மெனு தான் இன்னைக்கு. அது காலையிலேயே இட்லி அரிசியை 2 டம்ளர் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு நல்லா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா மிக்சிலே நைஸாக ஆட்டிக்கிட்டேன். அதுக்கு கூடவே என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, இதில் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு போட்டுட்டு வரமிளகா போட்டிருக்கேன். நல்லா போட்டு உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா ஆட்டிட்டு நாம் இங்கே பாருங்கள், தோசை ஊற்றியிருக்கேன். அதை எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள். தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இதை நல்லா தண்ணியாக தான் கரைச்சிக்கணும். இப்படி கரைச்சி இப்படி தூக்கி ஊற்றுங்க. தோசை மாவு இந்த மாதிரி ரவா தோசைக்கெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஊற்றணும். நல்லா இப்படி ஊற்றிட்டு இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஊற்றிட்டு இதுக்கு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க. லைட்டாக வேகட்டும். இங்கே பாருங்கள், அப்படியே திருப்பி போட்டுருங்க. போட்டுட்டு அது ஒரு செகண்ட் விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கணும். நாம் இந்த மாதிரி இந்த மாவு இருக்கு இல்லையா, இந்த எல்லா மாவையும் நாம் இப்படி தோசை ஊற்றி நாம் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டேன். இதை இப்போ நம்ம கட் பண்ணணும். நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன். ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ நாம் இது செய்யறதுக்கு அடுத்து நம்ம பருப்பு வேக வச்சு வைக்கணும். அதுக்கு இப்போ நம்ம பருப்பு வேக போட்டுக்கலாம். பருப்பு போட்டு வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம இதை ஒரு 4 விசில் 5 விசில் விட்டு நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். பருப்பும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு வாணால் வச்சுக்கோங்க. வாணாலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கு. இப்போ கடுகு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாமே பொரிஞ்சு வரட்டும். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்க, பருப்பு இதில் ஊற்றியாச்சு. இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நாம் தோசை ஊற்றி கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை நாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்குள்ளே இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பருப்பு. இந்த டைமில் நாம் கட் பண்ணி வச்ச தோசை இருக்குல்ல, அதை இதில் போடுங்க. இதில் போட்டுட்டு இப்போ இதை இதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டிஷ் நாம் கடலெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த கடலெண்ணெயில் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் என்கிட்ட கடலெண்ணெய் இல்லைங்கிறதுனால நான் நார்மலாக நம்ம கோல்டு வினர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த எண்ணெயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெயில் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படியே விட்டுருங்க, ரொம்ப கலர வேண்டாம். இது கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நாம்
சாப்பிடும்போது இது வந்து உதிரி உதிரியாக வந்துடும் நமக்கு. இப்போ வந்து இப்படி இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நமக்கு வந்து ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து அப்படியே நம்ம விட்டுருவோம், ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். கிள்ளு வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து செய்வோம். எங்களுக்கு வந்து இந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும். கிள்ளு வத்தல் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.